வில்வ மரத்தை வணங்குவதால் ஏற்படும் நன்மைகள். அசுவமேத யாகம் செய்த பலன் கிட்டும். 1000 பேருக்கு அன்னதானம் செய்த பெரும் புண்ணியம் கிடைக்கும். கங்கை முதலான புண்ணிய நதிகளில் நீராடியதன் பலன் கிடைக்கும். காசி முதல் ராமேஸ்வரம் வரையிலுள்ள அனைத்து சிவஸ்தலங்களுக்கும் சென்று வழிபட்டதன் பலன் கிடைக்கும். வில்வத்தின் உயர்வு. வில்வ இலைகளே சிவபெருமானின் ஸ்வரூபம். அதிலுள்ள முட்கள் சக்தி ஸ்வரூபம். கிளைகள் வேதமாகும். வேர்கள் 11 கோடி ருத்ரங்கள். 5 வில்வ இலைகளை எடுத்து 4 திசைகளுக்கும் திசைக்கு ஒன்றாக வைத்து அதன் நடுவில் ஒரு வில்வ இலையையும் வைத்து அதன் அருகில் ஒரு துளசியையும் வைத்து வழிபட்டால் சிவசக்தியை வழிபட்டதன் புண்ணியம் கிடைக்கும். வில்வ மரத்தில் லக்ஷ்மி வாசம் செய்கிறாள். ஒரு வில்வதளம் லட்ச ஸ்வர்ண புஷ்பங்களுக்கு சமமாகும். ஒரு வில்வதளத்தை எடுத்து சிவனுக்கு அர்ப்பணித்து பூஜித்து வந்தால் அனைத்து பாவங்களும் நீங்கி சகல நன்மைகளும் உண்டாகும். மாதப்பிறப்பு, அமாவாசை, பௌர்ணமி, சதுர்த்தி, அஷ்டமி, நவமி ஆகிய நாட்களில் வில்வதளத்தை பறிக்கக்கூடாது.